நேசராஜ் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவை கிராஸ்கட் சாலையில் உள்ள கிங் ஜெனரேஷன் பிரார்த்தனை கூடத்தில் போதகராக இருக்கும் ஜான் ஜெபராஜ் மீது பாலியல் புகார் எழுந்துள்ளது. கடந்த ஆண்டு மே 21 கோவை GN மில்ஸ் பகுதியில் உள்ள தனது வீட்டில் 2 சிறுமிகளை பாலியல் சீண்டல் செய்ததாக புகார் எழுந்துள்ளது. புகாரின் பேரில் கோவை மத்திய அனைத்து மகளிர் காவல்துறையினர் போதகர் ஜான் ஜெபராஜ் மீது வழக்கு போக்சோ சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது தலைமறைவாக இருக்கும் ஜான் ஜெபராஜை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தற்பொழுது இந்த கிராஸ்கட் சாலையில் உள்ள கிங் ஜெனரேஷன் பிரார்த்தனை கூடம் அங்கு காலி செய்து சென்னைக்கு அந்த கூடம் சென்னைக்கு மாறுதலாகி உள்ளதாக அந்த போதகர்களும் தெரிவித்துள்ளனர். மேலும் அவரை பிடிக்க தனிப்படை விசாரணையை நடத்தி வருகின்றனர். கோவையில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் இவருக்கு தொடர்பான உறவினர்கள் வீட்டிலும் விசாரணை தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சமீபத்தில் கொஞ்ச நாட்களாகவே நான் வீடியோ போடவில்லை. ஒரு சில காரணத்தினால சில விஷயங்கள்னால போடவில்லை. சரி இருக்கட்டும். இன்றைக்கு ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். அருமை சகோதரர் நல்லா கிறிஸ்தவ மார்க்கத்தை வேற வழியில கொண்டு போனவர் இன்றைக்கு சில விஷயத்தினால போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்கிறதா செய்தியில பார்த்தேன். நான் இது மூலியமா ஒருத்தரை அசிங்கப்படுத்துவதற்காக இந்த வீடியோவை நான் பதிவு செய்யறேன். கிறிஸ்தவ மார்க்கத்துல ஒரு சில போலிகள் இருக்கிறாங்க, ஒரு சில போலி போதகர்கள் இருக்கிறாங்க. உண்மையான ஊழியக்காரங்களுக்கு மரியாதையே கிடையாது. இந்த டான்ஸ் ஆடுறவனுங்க ஆண்டவர் பேரை சொல்லிட்டு அற்புதம் கிற்புதம் சொல்லி நிறைய விதமான தவறான உபதேசங்களை கொண்டு வராங்க தெரியுமா. இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு எச்சரிப்பான ஒரு வீடியோவை பதிவு செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ விதமான ஊழியங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துல இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவர் பேரை சொல்லிட்டு அற்புதம், ஆண்டவர் இதை தருகிறார், அதை தருகிறார், இதை செய்கிறார், அதை செய்கிறார், நடனம் ஆட சொல்றாரு. கேவலமான ஆராதனைகள்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கு. இதை தட்டி கேட்பதற்கு யாருக்கும் தைரியமும் கிடையாது. அதை ஆதரிக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இருந்து கொண்டு இருக்கிறது. நான் ஒண்ணு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். போலி ஊழியக்காரங்க எப்படி இருந்தாலும் என் வீடியோ பார்ப்பீங்க. உங்களுக்கும் இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் இருக்கு. அதனால நீங்களே மனம் திரும்பி ஆண்டவரை நான் செஞ்சதெல்லாம் தப்பப்பா, அவர் காலில் ஊழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களை மன்னிச்சு ஒரு புதிய மனிதனாக மாற்ற அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு இந்த மாதிரி இந்த நடன போதகர் போல இன்னைக்கு நிறைய டுபாவூர் போதகர்லாம் எழுமிட்டாங்க, நிறைய பேர் எழுமிட்டாங்க. உண்மையான ஊழியக்காரங்களுக்கு மரியாதை இல்லை. அவங்க பாவம் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு ஆண்டவருக்காக ஊழியத்திற்காக எத்தனையோ விதமான ஊழியங்கள், நல்ல ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற இடமே தெரில. அதான் சொல்றேனே, அழைக்கப்பட்டவங்களுக்கும் அழைப்பு இல்லாதவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்பன் ரெக்கமெண்டேஷன்ல வந்த ஊழியக்காரங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஊழியத்திற்கு வந்தவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் குத்து பட்டம் வாங்கிட்டு நானும் பாஸ்டர் என்று சொல்லுகிறவர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இதை நான் உங்க மனசை கஷ்டப்படுத்துவதற்கு நான் சொல்லலை. இனிமையாவது உண்மையா ஊழியம் செய்யுங்க நான் சொல்றேன். புரியுதுங்களா? இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன நடக்க போகுது நீங்களே பாருங்க. ஆண்டவர் பொறுத்து பார்த்தாரு. ரொம்ப ஆடுறவங்கள அவரே ஆடுகிறார். இதுதான் உண்மை. நான் போறேன், என்னை கூப்பிட்டு ஒருத்தன் மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு சொல்றான், பத்தியா உன் பாஸ்டர் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண போறாங்க தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதான் சொன்னேன், ஜான்சனு தப்பு பண்ணியிருந்தா என்கிட்ட சொல்லியா, நான் திருத்திக்கிறேன். அவரு தப்பு பண்ணியிருந்தா அவருக்காக ஜபந்தாயா பண்ண முடியும். அது ஏன் என்கிட்ட சொல்றாங்க? ஒரு பாஸ்டர் தப்பு பண்ணா அது ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ஒரு கெட்ட பேர் என்று நீங்க புரிந்து கொள்ளணும். இப்பவும் சொல்றேன், மனுஷனை ஏமாத்தலாம், பக்கத்துல இருக்கிறவங்கள ஏமாத்தலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நானும் இல்லை நீங்களும் இல்லை, யாராலுமே ஏமாத்தணும். அதனால எச்சரிக்கையா இருந்து இந்த திடீர் பாஸ்டர்கள்லாம் ஒண்ணு சொல்றேன். இந்த திடீர் பாஸ்டருங்களாம் இந்த கோட் சட் ஒன்று போட்டுக்கிறாங்க, நல்லா விதவிதமான பாடல். அப்படியா? உண்மையா சொல்றேனே, ஆண்டவரே மேல இருந்து யோசிச்சு பார்ப்பாரு, என்ன இவனுங்க நான் சொல்றத சொல்ல இவனுங்களே புதுசா விதவிதமா கொண்டு வராங்களே என்று சொல்லி அவரே யோசிச்சு பார்ப்பாரு. பார்த்துட்டு இவனுங்களை அடுக்கணும்டா நின்றுட்டு என்ன பண்றாரு, எதிலாவது ஒருத்தரை மாட்டி விட்டு பாரு யார் அவஸ்தப்படுறது. ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சொல்றேன், நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பா என்று நான் இந்த டைம்ல உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். தயவு செய்து ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் அந்த பூமியில வரப்போறாரு. அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க. ஏனென்று சொன்னால் அவருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது.
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமியில் வரப்போகிறேன். இந்த வீடியோவை யாரையும் நான் குற்றப்படுத்த சொல்லலை, திருந்துங்கயான்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு செய்யும். புரியுதா? புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சா போதும்.